இந்த ஊர்ல இருக்க பெரிய டானே நான் தான். ஆனா கடைசியில என்னையவே பில்லு புடுங்க வச்சுட்டானுங்களே. இந்த விஷயத்த நம்ம லவ்லி கிட்ட சொல்லுவோம். அவனால மட்டும்தான் இந்த விஷயத்த செஞ்சு முடிக்க முடியும். அவன் வீட்டுல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். டே லவ்லி எங்கடா இருக்க? ஆளையே காணா. டே லவ்லி உனக்கு வந்த சோதனையா இது? பில்லு பிடிங்கிட்டு இருக்க? நீ பெரிய டான ஆச்சேடா. டானெல்லாம் பில்லு பிடுங்கலாமா? ஏன் நான்லாம் பில்லு புடுங்க கூடாதா? சொட்டா பில்லு புடுங்கறத வச்சே சொருகிருவேன் பத்துக்கு. என்ன காரு கடையை விட்டுட்டு எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற? என்ன உன் காரு கடையில இருந்த பழைய ஓட்டக்காரெல்லாம் எடுத்துட்டு போய் காயிலாங்கடையில போட்டு பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிட்டியா? இந்த நக்களுக்கு ஒன்றும் குறைச்சதில்ல. உன்கிட்ட ஒரு உதவி தேடி தான் நான் வந்திருக்கேன். இந்த உதவி நீ பண்ணி தான் ஆகணும். என் காரு கடையில் ரோல்ஸ் ராய்ஸ்ல இருந்து அம்பாசிடர் கார் வரைக்கும் எல்லா கலெக்ஷனும் வச்சிருக்கேன். நிலம் நீர் காற்று தீன்னு சொல்லிட்டு ஒரு 4 கார் இருக்கு. அந்த 4 காரும் சூப்பர் கார், சூப்பர் பவர் கொண்ட கார். அந்த காருங்களை மட்டும் நீ எனக்காக எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா ஒன்ன நான் கோடீஸ்வரன் ஆக்கிடுறேன். ஆனா அது எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒன்னால மட்டும்தான் முடியும்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். சொட்டா எனக்கு ரிஸ்கெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி நான் அந்த 4 சூப்பர் பவர் கொண்ட காரையும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். ஆனா எனக்கு அந்த கார் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு லொகேஷன் இவ்வளவுதானே விஷயம். நான் உன் போனுக்கு அந்த லொகேஷன்ஸ் எல்லாம் அனுப்புறேன். ஆனா நீ ஒரு காரா எடுத்ததுக்கு அப்புறம் தான் இன்னொரு கார் லொகேஷன் நான் உனக்கு அனுப்புறேன். சார் அந்த கார்லாம் நான் ஆட்டை போட்டு போயிருவேன் தானே. நீ ஒரு லொகேஷன் அனுப்பிடுறேன்னு சொல்றேன். அப்படி நினைச்சுக்காத. நீ அதை எடுத்துட்டு ஒரு நான் பெருசா நம்பிக்கை வச்சிருக்கேன். டே சொட்டை உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. டே இப்ப அவன் அனுப்பிவிட்ட கார்ல ஃபர்ஸ்ட் கார் ஏதோ ஒரு கடலுக்கு நடுவுல ஒரு கோட்டையில இருக்காமா. அதை போய் எடுத்துட்டு வருவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் கொடுக்கலனா லைக் கொடுத்துக்குங்க. அண்ட் நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்மளும் 800K ரீச் ஆகி 1 இயர் ஆக போகுது. ஒரு வருஷமா இன்னும் அந்த 800Kல தான் இருக்கும். 1 மில்லியன் பார்த்து மனசு வச்சு கூட்டிட்டு போங்க. தினைக்கும் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ஐயோ ஐயோ ஐயோ, அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே. அந்த அவன் சொன்ன ஃபர்ஸ்ட் கார் இந்த கடலுக்கு நடுவில் தான் இருக்கு. அது வாட்டர் காராமா. அந்த காரை எடுக்கணும்னா நம்ம கடலுக்கு நடுவில் போகணும். கடலுக்கு நடுவில் எப்படி போகிறது? அங்கே ஒருத்தன் நிற்கிறான். அவன்கிட்ட போய் கேட்போம். இவன் போட்டு வாடகைக்கு விடுறவனாட்டுக்கு. ஓகே நிறைய போட் இருக்கு. இதுல ஒரு போட் எடுத்துட்டு போலாம். தலைவரே நிறைய போட்டு வச்சிருக்கீங்க. எனக்கு ஒரு போட்டு 1 மணி நேரத்துக்கு வாடகை கொடுங்களேன். 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபாய் கொடுங்கோ. காசு கொடு. காசா? காசே என்கிட்ட இல்லையே. நான் பணக்காரனானது உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டு நிறைய வாங்கி தரேன். அடிச்சு மூஞ்ச உடைச்சிருவேன். ஓடி போய் அது அடிச்சு மூஞ்ச உடைச்சிருவேன். இப்போ மூஞ்ச உடைக்கிறேன்டா. சாவுடா. அவன் பாக்கெட்ல இருந்து காசு விழுந்துச்சு. அந்த காசு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். என்கிட்டயா காசு கேட்கற? ஓகே அவனை போட்டு தெளியாச்சு. இப்போ இந்த கலரா போட் இருக்கு. எது எடுத்துட்டு போகலாம்? ஒயிட் கலர் தான் நல்லா இருக்கு. ஒயிட் கலர் போட்டே எடுத்துட்டு சீக்கிரம் இந்த கடலுக்கு நடுவில் இருக்கிற ஏதோ ஒரு கோட்டைக்குள்ள தான் அந்த கார் இருக்குன்னு சொன்னா ஏதோ வாட்டர் காராமா. அந்த காரை போய் எடுத்துட்டு இவ்வளோ பெரிய கடலுக்குள்ள இந்த கடல் கோட்டை எங்க இருக்குன்னு தெரியலையே. அது எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியல. தூரத்துல ஏதோ ஒன்று தெரியுது. அதுதான் கடல் கோட்டையா இருக்கும்னு நினைக்கிறேன். பக்கத்துல போய் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம எடுக்க போற ஒரு காருக்கும் ஒரு பவர் இருக்கும். ஆனா அது என்ன பவர்னு எனக்கும் தெரியாது. இப்போ நம்ம எடுக்க போறது கடலுக்கு நடுவில் இருக்கனால இது வாட்டர் கார். இந்த கார்ல என்ன பவர் இருக்கும்னு தெரியல. எடுத்து பார்ப்போம். ஓகே அந்த கடல் கோட்டைக்கு பக்கத்துல வந்தாச்சு. இப்போ இந்த கோட்டைக்குள்ள எப்படி போறதுன்னு தெரியலையே. இதுக்குள்ள போறதுக்கு வேற எங்கேயாவது வழி இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்க ஏதாவது கொடுத்துருப்பானுங்களா? இங்க படிக்கட்டு இருக்கும்னு பார்த்தா வெறும் செவுரு தான் இருக்குது. எப்படி இதுக்குள்ள போறதுன்னு தெரியலையே. எல்லா பக்கமும் அடைச்சு வச்சிருக்கானுங்க. சரி ஓகே அப்படியே நம்ம இந்த பில்டிங்கே சுத்திட்டு வரலாம். எங்கேயாவது வழி கொடுக்காமையா இருக்க போறானுங்க. ஏதாவது ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கும். அது மேல ஏறி போயிடலாம். ஜம்ப் பண்ணிரே போச்சுடா. இது மேலே ஏற முடியல. எங்கேயுமே வழி இல்ல. பில்டிங்கே சுத்திட்டு வந்துட்டேங்க. ஆனா வழியை மட்டும் கண்டே பிடிக்க முடியல. வழியே கொடுக்கலையா? இங்க ஒரு சின்ன கேப் தெரியுது. இந்த கேப்புக்குள்ள தான் போகணும்னு நினைக்கிறேன். நம்ம போட்டு போகாது. அப்படியே ஜம்ப் பண்ணில போச்சு. கீழே விழுந்துட்டுமே. ஓகே அப்படியே தண்ணிக்குள்ளே நீச்சல் அடிச்சுட்டு எப்படியாவது மேலே ஏறிட வேண்டியதான். எஸ் இங்க ஒரு படிக்கட்டு இருக்குதுங்க. இந்த படிக்கட்டு மேலே நம்ம ஏறிடுவோம். ஏறோ எப்படி படிக்கட்டு மேலே ஏறியாச்சு. நம்ம இந்த கடல் கோட்டைக்கு மேலே தான் அந்த வாட்டர் கார் இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே ஏறி பார்ப்போம். அந்த கார் எடுத்துகிட்டு சீக்கிரம் இங்கேருந்து நம்ம கிளம்பணும். இன்னும் வேறு 3 காரை நம்ம கண்டுபிடிக்கணும். வாட்டர் காரே எங்கே இருக்குன்னு வேறு தெரியலையே. இதுக்கு மேலே வழி இல்லை. எப்படி போகிறது? இது மேலே ஏறணுமா? ஓகே ஜம்ப் பண்ணி ஏறுவோம். இதுக்கு மேலேயும் வழி இல்லை. எங்கே அந்த காரையும் காணா. ஓகே இது மேலே ஏறி பார்ப்போம். இங்கே ஏதாவது இருக்குமா? எஸ் அங்கே ஒரு ப்ளூ கலர் கார் நிற்கிது பாருங்க. அந்த கார் தான் நினைக்கிறேன். அப்படியே நம்ம ஜம்ப் பண்ணி போய் அந்த கார் எடுக்க வேண்டியதான். ஜம்ப் பண்ணிடுறேன். அவசரத்தில் இவ்வளோ உயரத்தில் இருந்து குதிச்சுட்டுனே எலும்பெல்லாம் உடஞ்சி போச்சு. பரவாயில்ல அந்த கார் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்புவோம். இங்கே பாருங்க வாட்டர் கார் பின்னாடி வாட்டராக வந்துக்கிட்டு இருக்கு. இது ஏதோ ஒரு பவர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே பார்க்கவே பயங்கரமாக இருக்குது இந்த காரு. இந்த கார் எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்ம கிளம்புவோம். இந்த கார் எடுக்கிறதுக்காக போட்டை எடுத்துகிட்டு நடுக்கடலுக்கு வந்தாச்சு. காரையும் எடுத்தாச்சு. இப்போ இந்த கார் எடுத்துகிட்டு எப்படி கடலை தாண்டி நம்ம கரைக்கு போறதுன்னு தெரியலையே. தண்ணியில மாட்டிச்சுனாவே கார் தண்ணி கடியில போயிடும். இப்போ இந்த காரை தண்ணிக்குள்ள மாட்டாம எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தெரியல. ட்ரை பண்ணுவோம். ஓகே ஃபர்ஸ்ட் இங்க ஒரு மேடு மாதிரி இருக்கு. இதுல ஏத்தியாச்சு. அப்படியே நம்ம தண்ணிக்குள்ள இறங்க வேண்டியதான். தண்ணிக்குள்ள போயிடாது. என்னங்க தண்ணிக்கு மேல போகுது இந்த காரு. இது வாட்டர் காருங்கிறனால வாட்டருக்கு மேல போல மாட்டுக்கு. இந்த காரோட பவர் இது வேற லெவல்ல இருக்கே. இதே வேற கார் எடுத்துட்டு வந்தோம்னா அப்படியே தண்ணிக்குள்ள போயிருக்கும். இன்ஜினுக்குள்ள எல்லாம் தண்ணி போய் அப்படியே ஸ்டக் ஆகி கார் நின்றுருக்கும். ஆனா இந்த காருக்குள்ள தான் வேலையே செய்யுது. தண்ணி போனாதான் இன்ஜின் வேலை
வேலை செய்கிற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஓகே, அப்படி இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரைக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த காருக்கு வேற என்னென்ன பவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, கரைக்கு வந்தாச்சு. இந்த காருக்கு உள்ள இன்னொரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம் என்ன பவராக இருக்கும். என்னடா அது, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணது இங்கே போயிருங்க. நம்ம திரும்புகிற பக்கம்லாம் ஏதோ முன்னாடி அலை மாதிரி ஒன்று வந்துட்டு போகுது. நம்ம கார் எந்த பக்கம்லாம் திருப்புறோமோ அந்த சைடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு தண்ணி மாதிரி வருது. வேற லெவல்ல இருக்கு. அங்க பாருங்க, பீச்சில் படுத்திருக்கவனுங்களாம் பறக்குறானுங்க இந்த தண்ணி பட்டதும். இனிமே எங்கேயாவது நெருப்பு பிடிச்சிக்கிச்சுன்னா ஃபயர் ஆம்புலன்ஸ்லாம் கால் பண்ண தேவையில்ல, இந்த வண்டி எடுத்துட்டு போனாவே போதும். இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கக்கூடாது. இங்க பீச்சில் படுத்திருந்தவங்களாம் பறக்க விட்டுட்டோம். அவனுங்களாம் ஒண்ணு கூடி வந்து குத்துறதுக்குள்ள நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். எப்படியோ நடுக்கடல்ல போய் இந்த வாட்டர் காரை கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இந்த காரை பார்த்து பத்திரமா நம்ம வீட்டு கார் செட்டுக்கு முன்னாடி நிறுத்தணும். ஓகே, இந்த இடத்துலயே நிறுத்திடலாம். இப்படியே ரிபேஸ் எடுத்து பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திடலாம். நம்ம வீட்டுக்கு முன்னாடி வெற்றிகரமா நம்ம வாட்டர் காரை எடுத்துட்டு வந்தாச்சு. ஆனால் உண்மையாலுமே இந்த காருக்கு வேற லெவலில் பவர் இருக்கு. தண்ணிக்கு மேலே ஓட்ட முடியுது. முன்னாடி எவனாவது வந்தானா அவனை தண்ணியோட தண்ணியை அடிச்சுட்டு பறக்க வைக்க முடியுது. வேற லெவலில் பவர் கொடுத்துருக்காங்க. என்ன காக்கா சவுண்டு கேட்குது? ஓ, நம்ம ஃபோனோட நோட்டிஃபிகேஷன் சவுண்டா? அடுத்த லொக்கேஷன் நமக்கு வந்துருச்சுங்க. லாவா காரை எடுத்துகிட்டு வரணுமா நம்ம? லாவாவுக்கு நடுவில் அந்த கார் இருக்குமாமா? லாவாவுக்கு நடுவுலையா? அதுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு தெரியல. ஓகே, நம்ம புல்லட் எடுத்துகிட்டு போய் அந்த காரை எடுத்துகிட்டு வர கிளம்பலாம். ஓகே, நம்ம புல்லட் எடுத்துகிட்டு கிளம்புவோம். கமான் பேபி, லெட்ஸ் கோ. அண்ட் புல்லட் இன்னைக்கு நம்ம எடுக்க போகிற கார் எல்லாமே ரொம்ப டேஞ்சரான இடத்துல தான் இருக்கும். நீர், நிலம், காற்று, நெருப்பு இதெல்லாம் தான் எடுக்க போகிறோம். ஒன்று ஒரு மோசமான இடத்துல தான் இருக்க போகுது. ஆல்ரெடி நம்ம வாட்டர் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது இப்போ நம்ம தீ எடுக்க போகிறோம். அது எங்கே வச்சிருக்கானுங்கன்னு தெரியல. தூரத்தில் ஏதோ ரெட் கலரில் லைட் எரியிற மாதிரி இருக்கு. என்னது அது? எரிமலை ஏதோ வெடிச்சிருச்சா? லாவா மாதிரி இருக்கு. ஆஹா, அது என்னன்னு தெரியல. பக்கத்தில் போய் பார்ப்போம். தூரத்துல இருந்து பார்க்கும்போது இவ்வளோ பெருசு தெரியுது, ஒரு மலை மாதிரி. பக்கத்தில் போனால் எவ்வளோ பெருசு இருக்கும் தெரியல. அது பக்கத்தில் போய் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் அந்த ஃபயர் கார் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே போய் தான் அந்த ஃபயர் கார் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஓகே, இதை உடச்சிட்டு அப்படியே ஷார்ட்கட் வழியாக இறங்கிற வேண்டி தான். அடே கப்பா, காட்டுக்குள்ளே இறங்குது வண்டி. எப்படியோ சேஃபாக கீழே இறங்கியாச்சு. அங்கே பாருங்க, ஒரு பெரிய உருவம் படுத்திருக்குது. பக்கத்தில் போனால் அதுக்கு உயிர் வந்து நம்மளை அப்படியே கையில் பிடிச்சி வாயில் எடுத்து போட்டுக்குமோ தெரியல. எவ்வளோ பெரிய உருவம். அப்படியே பறந்து போயிட வேண்டியதான் பக்கத்தில். எஸ், பக்கத்தில் வந்தாச்சு. அந்த சொட்ட மண்டையை அனுப்பிவிட்ட லொக்கேஷனும் இங்கே தான் காட்டுது. அந்த நெருப்பு கார் இங்கே தான் இருக்குன்னு போட்டிருக்கு. ஒருவேளை இங்கே படுத்திருக்க ஒரு பெரிய உருவம் இதுக்குள்ளே தான் இருக்குமோ? இது என்னன்னு தெரியலையே, இவ்வளோ பெருசு இருக்குது. ஓகே, வேறு வழி இல்லை. இதுக்குள்ளே போய் தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன். இது மேலே ஏறி பார்ப்போம். பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது மேலே காலை வச்சு ஏறுவோம். அது மேலே காலை வச்சாவே பயங்கரமாக சுடுது. இப்போ இதை தாண்டி எப்படி போகிறது? ஐடியா, இந்த காஸ்டியூமை போட்டு போனோம்னா இதுக்கப்புறம் சுடாதுன்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம டெக்னிக் ஃபயர் ப்ரூஃப் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலே சுடாது இல்லை. ஆனால் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நடக்கவே முடியலையே. எப்படி மேலே ஏற போகிறனோ தெரியலையே. இந்த காஸ்டியூமே 50 கிலோவுக்கு மேலே இருக்க மாட்டேங்குது. இந்த காஸ்டியூமை போட்டு தான் வேறு ஏறணும். இல்லைன்னா நம்ம அப்படியே எரிஞ்சு செத்துருவோம். வேறு வழி இல்லை. ஓகே, ஏறுவோம். இப்போயாவது சுடாமல் இருக்கணும். ஏறி பார்ப்போம். ஓகே, எஸ், ஒன்றும் ஆகலைங்க. நான் கூட இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் கூட இந்த லாபா மேலே ஏறினோம்னா நெருப்பு எரியும்னு நினச்சேன். பட் இந்த ட்ரெஸ் போட்டனால நமக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் எதுவுமே நான் நடந்துகிட்டு இருக்கோன்னே தெரியலையே. இவ்வளோ பெருசு இருக்குது. ஏதோ ஒரு உருவம் படுத்திருக்க மாதிரி இருக்கு. அடா, இது லாவா காடுங்க. ஆஹா, லாவா காடு மேலேயே நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு மட்டும் கோபம் வந்துச்சு. நம்ம கதை முடிஞ்சிச்சு. நான் இவ்வளோ நேரம் ஏதோ ஒரு எரிமலை மேலே தான் நடந்துட்டு இருக்க நாட்டுக்குன்னு நினைச்சா இங்கே லாவா காடே படுத்திருக்கிறாருங்க. தூங்கிக்கிட்டு இருப்பாராட்டுக்கு. அவர் தூங்கிக்கிட்டு இருக்க கேப்ல அந்த நெருப்பு காரை எடுத்துட்டு நம்ம ஓடிட வேண்டியதான். நெருப்பு கார் வேற எங்கே வச்சிருக்கானுங்கன்னு தெரியலையே. எப்படி இவ்வளோ தூரம் ஏறிட்டோம். ஆனால் இதுக்கு மேலே எப்படி போகணும்னு தெரியலையே. அங்கே என்னடா படிக்கட்டு வச்சிருக்கானுங்க. ஓ, அங்கே ஏறி போகணுமா? இப்போ லாவா காடோட மூஞ்சிக்கு மேலே தான் போக போகிறோம். ஒருவேளை மூக்குக்குள்ளே தான் அந்த கார் வச்சுருப்பானுங்களோ. இருங்க, மேலே போய் பார்ப்போம். இங்கே ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கு. இது மேலே அப்படியே ஒன்றா ஜம்ப் பண்ணி மேலே ஏற வேண்டியதான். ஏறு. எஸ், ஏறியாச்சே. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஏறிட்டோம்னா எப்படியாவது அந்த கார் எடுத்துகிட்டு போயிடுவோம். மேலே ஏறியாச்சு. ஆனால் இதுக்கு மேலே வழி இல்லையே. இதுக்கு மேலே எப்படி போகிறது? இந்த ரூட் நேராக லாவா காடோட வாய்க்கு தான் போகுது. எவ்வளோ பெரிய உருவம். இப்போ எப்படி இங்கேருந்து அங்கே போகிறதுன்னு தெரியலையே. வேறு வழி இல்லை. பின்னாடி இருந்து வேகமாக வந்து ஜம்ப் பண்ணி அங்கே ஓட வேண்டியதான். 1 2 3 எஸ், ஜம்ப் பண்ணி வந்தாச்சு. லாவா காடோட மூஞ்சிக்கே வந்தாச்சு. ஆனால் அந்த காரை காணாம. எங்கடா வச்சிருக்கீங்க அந்த காரை? இங்கே போருங்க. பல்லு, ஒரு பல்லு எவ்வளோ பெருசு இருக்குது. நம்மளோட பெருசாக இருக்க மாட்டேங்க. இப்போ இதை தாண்டி தான் போகணும்னு நினைக்கிறேன். போச்சு, வழி கொட்டுச்சு. லாவா காடோட வயிற்றுக்குள்ளே போயிட்டோம். எங்க இங்கே ஒரு கார் நிற்கிதுங்க. இதுதான் அந்த ஃபயர் காருன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கார் எடுத்துட்டு கிளம்புவோம். கிளம்பிடுறா. இப்போ லாவா காடோட தொண்டையெல்லாம் ஓட்டம் போட்டு நம்ம இங்கிருந்து பறந்துட வேண்டியதான். பல்லுக்குள்ளே மாட்டிக்கிட்டமே தப்பிச்சிரு. எஸ், எப்படியோ வெளியே வந்துட்டோம். லாவா காடோட வயிற்றுக்குள்ளே போய் இந்த கார் எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. நம்ம எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். இந்த கார் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த கார் மேலே பாருங்க, ஃபுல்லாக நெருப்பாக எரியுது. காரு பார்க்க வேற லெவலில் இருக்குது. அப்படியே தகன்னு நெருப்பில் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. நம்ம போகிற இடம் எல்லாமே நெருப்பு. இங்கே பாருங்க, முன்னாடி நெருப்பில் விடுற மாதிரி கொடுத்துருக்காடுங்க. வேற
வேற லெவல்ல இருக்கே. இனிமே நம்ம முன்னாடி எவனாவது வந்து சீண்டி பார்த்தானா அவனை பொசுக்கி விட்டுற வேண்டிதான். அங்க பாருங்க அங்க ஒரு கார் போகுது, இந்த காரை எரிச்சிட வேண்டிதான். ஆனா இந்த காரை கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. நமக்கு முன்னாடி இருக்க காரை இப்ப எரிச்சிட வேண்டிதான். ஆஹா உள்ள ஒருத்தர் இருக்காங்க, அவனும் எரிஞ்சிட்டானே. ஐயோ இது போலீஸுக்கு தெரிஞ்சுச்சுன்னா போலீஸ் கேஸ் ஆக்கிடுவானுங்களா, இங்க இருந்து ஓடிட வேண்டியது. ஆனா நம்ம உள்ள உட்காந்துருக்கும் போது நமக்கு எதுவும் ஆகலைங்க. காரை சுத்தி வெளியே மட்டும் ஃபயர் எரியுது. ஆனா இந்த காருக்கு என்னென்ன பவர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. முன்னாடி பாருங்க ஒரு லாரிக்காரன் வந்து நம்ம முன்னாடி நிக்கிறான், இவனையும் பொசுக்கி விட்டுற வேண்டிதான். சாவுடா புஷ்பான ஃப்ளவர் நினைச்சியா, ஃபயர் வெடிச்சு. இந்த கார் லைட்டா தொட்டாவே பயங்கர ஃபாஸ்டா போகுது. மின்னல் வேகத்துல போயிட்டு இருக்கேன். குறுக்க யாரும் வந்துடாதீங்க, வந்தீங்கன்னா உங்களையும் எரிச்சிருவேன். சொல்லிக்கிட்டே இருக்கேன், இங்க ஒருத்தன் காருக்காரன் வராம பாருங்க, இவனையும் எரிச்சு விட்டுற வேண்டிதான். சாவுடா போலீஸ் போலீஸ் காப்பாத்துங்க, அந்த பொறுக்கி பையில புடிங்க. போலீஸா? ஐயோ அவனுக்கு கேஸ போட்டு ஜெயில உட்கார வச்சுக்குவானுங்க. நம்ம நேரம் இந்த கார் எடுத்துட்டு போய் சைலண்டா நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிறுத்திடலாம். ஓகே நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்தாச்சு. இந்த காரையும் இங்கே நிறுத்திடலாம். வெற்றிகரமா நம்ம ஃபயர் காரையும் எடுத்துட்டு வந்தாச்சு. பக்கத்துலயே வாட்டர் காரும் நிக்குது. நம்ம வாட்டரும் எடுத்தாச்சு, ஃபயர் காரையும் எடுத்தாச்சு. இன்னும் 2 கார் இருக்கு, அதுதான் இன்னும் கொஞ்சம் மோசமான இடத்துல இருக்கும். அதை எப்படி எடுக்க போறோம் தெரியல. அதோட லொகேஷன் நமக்கு இன்னும் வரல, அதனால வெயிட் பண்ணுவோம். ஓகே சொட்டை நமக்கு லொகேஷன் அனுப்பிட்டான். அடுத்தது வந்து எர்த்து காராமா. ஓகே நெக்ஸ்ட் நம்ம இந்த எர்த்து காரை தான் எடுத்துட்டு வர போறோம். ஆனா இந்த கார் இருக்க இடத்துக்கு போறதுக்கு நமக்கு ஏதாவது வெஹிக்கிள் வேணும். போறதுக்கு வண்டிக்கு என்ன பண்றது? நமக்குனே வந்து மாட்டிக்கிட்டான். ஆடு குறுக்க வந்து மாட்டிக்கிச்சு. இந்த ஆட்டை இன்னைக்கு பலி கொடுத்துற வேண்டிதான். இறங்கடா கீழே, இறங்கடா எவ்வளவு தைரியமா உட்காந்துருக்குற. ஓகே இந்த ஜீப்பை எடுத்துட்டு நம்ம கிளம்புவோம். இந்த ஜீப்பை ஏதோ ஒரு படத்துல பாத்துருக்கேன். வந்துருச்சு ஞாபகம் வந்துருச்சு. யாரு படம்? அஜினரு வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. அந்த படத்துல வர மாதிரியே இருக்குது இந்த ஜீப் அச்சஸ்ல. என்ன படம் நான் சொல்றேங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த சொட்டையை அனுப்புன லொகேஷனுக்கு வந்தாச்சு. என்னடா இது பாலைவனத்துக்கு வந்துட்டேன். இங்கே தான் சொன்னான் அவன். இங்கே எங்கே இருக்குன்னு தெரியல. அந்த கார் வேற அங்கே பாருங்க பிரமிடெல்லாம் இருக்குது. பிரமிடை பார்த்தது தான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. பிரமிடுக்குள்ள தானே அந்த பெட்டிக்குள்ள மம்மிஸ் எல்லாம் இருக்கும். ஐயோ அதெல்லாம் ஏந்திரிச்சு வந்துச்சுன்னா நம்மளை அடிச்சு கொன்றுமே. பிரமிடு பக்கத்துலேயே நம்ம வந்துட்டோம். ஆனால் அந்த காரு மட்டும் நமக்கு கிடைக்கல. ஒருவேளை இந்த பிரமிடுக்குள்ள தான் அந்த கார் இருக்குமோ? அப்படி இருந்துச்சுன்னா உள்ள மாமிஸ் நிறைய இருக்குமே. உள்ள போனால் நம்மளை கடிச்சு கொதறிடுங்க. இங்கே ஏதோ ஒரு கோல்டு மாதிரி இருக்கு. இங்கே போருங்க தங்கத்தில் ஒரு சிலை செஞ்சு வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் நான் அந்த ஏதோ ஒரு படத்தில் தான் பார்த்துருக்கேன். இப்போ தான் கேமுக்குள்ள பக்கத்தில் வந்து பார்க்குறேன். ஓகே நம்ம இங்கேயே இறங்கிக்கலாம். ஏன்னா இங்கே தான் எங்கேயாவது பக்கத்தில் அந்த எர்த்து கார் வச்சிருப்பானுங்க. அந்த கார் எடுத்துகிட்டு வரலாம். ஓகே அப்படி காரை விட்டு இறங்கியாச்சு. அந்த எர்த்து கார் எங்கே வச்சிருப்பானுங்க? இங்கே போருங்க அந்த தங்க சிலையை பயங்கரமாக இருக்கே. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி அந்த எர்த்து காரை மட்டும் நம்ம எடுக்காம இங்க இருந்து போக கூடாது. எவ்வளவு பெரிய சிலை. இந்த சிலைக்கு கீழே பாருங்க ஒரு டோர் மாதிரி கொடுத்துருக்கானுங்க. அந்த டோர் தான் உள்ள போறதுக்கு வழியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இந்த டோர் வழியா உள்ள போய் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம். இந்த தங்கத்துக்குள்ள போனா எல்லாமே தங்க பொருளா இருக்குமோ? உள்ள போவோம். என்னடா அது வெளியே தங்கம் பூசி வச்சிருந்தானுங்க, உள்ள எல்லாமே கல்லா இருக்குது. நம்மளை சுத்தி எல்லா பக்கமும் ஏதோ ஒன்று கிறுகி வச்சிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியல. ஓலைச்சுவடி எழுதுற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. இந்த இடம்லாம் நான் படத்துல பார்த்துருக்கேங்க. இந்த மாதிரி இடம்லாம் ஜாம்பிச்சு மாமிஸ் இருக்குமே, அதிக வேற இருக்கும் தெரியல. அது வந்து நம்மளை அட்டாக் பண்றதுக்குள்ள எப்படியாவது அந்த காரை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு போயிடணும். ஆனால் இங்கே எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. எங்கே போய் அந்த காரை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. இங்கே ஏதாவது இருக்குமா? எம்டி ரூமு. எல்லா ரூமும் ஒரே மாதிரி இருக்கு. எப்படி கண்டுபிடிக்க போகிறனோ தெரியல. இப்போ அந்த காரை ஒரு படிக்கட்டு இருக்குது. இந்த படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி பார்ப்போம். அங்கே கார் இருக்க சான்ஸ் இருக்குது. காரை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா இங்கேருந்து சீக்கிரம் கிளம்பிடணும். எங்கேருந்து அந்த மாமிஸ் வரப்போதோ தெரியலையே. இந்த பக்கம் ஒரு ரூட் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ரூட் இருக்குது. எதில் போகலாம்? இதில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வரலாம். படிக்கட்டை இவ்வளோ பெருசு இருக்குது. எங்கடா இதுக்கு மேலே வெளியே காணோம். ஆஹா எம்டி ரூமா. இப்போ அந்த காரை எங்கன்றா போயிட்ட கண்டுபிடிப்பேன். அங்கே ஒரு ரூம் இருக்குது, அதில் போய் பார்க்கலாமா? ஏங்க அங்க பாருங்க கார் இருக்குது. எஸ் காரை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த எர்த்து காரை எடுத்துட்டு இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பணும். எர்த்து கார் பக்கத்துல வந்துட்டேன். இங்க இருக்குது பாருங்க எர்த்து காருங்க. ஒரு டயருக்கு பதிலாக எல்லாமே கல் இருக்குதுங்க. பின்னாடி புகை வரத்துக்கு பதிலாக எல்லாம் கல் உடஞ்ச ஒரு மாதிரி வரும் பார்த்தீங்களா? அது மாதிரி வருது. ஓகே இந்த காரை எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புவோம். ஃபர்ஸ்ட் வெளியே போய் இந்த காரோட பவர் என்னன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ இந்த காரை எப்படி வெளியே எடுத்துட்டு போறதுன்னு தெரியல. முன்னாடி இவ்வளவு பெரிய படிக்கட்டு இருக்கு. இந்த படிக்கட்டு வழியா மேலே ஏறுமான்னு தெரியல. இந்த கார் வேற இடிக்குதே. எப்படி இதை மேலே ஏற்றி கொண்டு போறோம் தெரியல. இதுக்கு ஏதாவது பவர் இருக்குமா? ஏறிடுச்சுங்க. எப்படி ஜம்ப் பண்ணி ஏறிடுச்சு. இங்க ஒரு பெரிய படிக்கட்டு இருக்கு. இப்போ இது மேல ஏறணும். எப்படியாவது ஜம்ப் கட்டி ஏறிட வேண்டியதான். ஏறி எஸ் வெளியே வந்தாச்சு. நம்ம எப்படியோ உள்ள போய் காரை எடுத்துட்டு வெளியே வந்துட்டோங்க. வேற லெவல். நல்ல வேலை மாமிஸ் எல்லாம் ஏந்திரிச்சு வரத்துக்குள்ள நம்ம வந்தாச்சு. உள்ள போய் சவுண்டு போட்டுருந்தோம்னா கண்டிப்பா மாமிஸ் எல்லாம் அந்த பெட்டிக்குள்ள இருந்து வெளியே வந்து நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த காருக்கு பாருங்க டயருக்கு பதிலாக கல்ல சொருவி வச்சிருக்கானுங்க. அப்படியே இந்த காரை எடுத்துட்டு நம்ம ஊருக்கு போவோம். அப்பாடா எப்படி ரோட்டை கண்டுபிடிச்சிட்டேங்க. இந்த ரோட்டு வழியா நம்ம வீட்டுக்கு போயிட வேண்டியதான். இங்க போருங்க நம்ம காரை எடுத்துட்டு
வந்துட்டோம்னு சொல்லிட்டு நம்ம காரை பார்க்கறதுக்கு இவ்வளோ பேர் கியூவில் நிற்கிறானுங்க. இந்த சீக்கிரம் கிளம்பணும். வழி 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 இங்கே இருந்த காரை காணா. காருக்குள்ளே இருந்த டிரைவர் மட்டும் கீழே கிடக்குறான். காரை காணா. அங்கே போகிறது இன்னுங்க லைட்டாக டச் பண்ணதுக்கு காரு பறந்து போச்சு. இந்த காரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இங்கே பாருங்க குறுக்க எது வந்தாலும் சரி இடிச்சு தட்டு போய்கிட்டே இருக்குது. எர்த்து காரு தான். பாறாங்கல் மேலே முட்டினா என்ன ஆகுமோ அதே நிலைமை தான் குறுக்க வரவங்க எல்லாம் பறந்து போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஓட்டுற எர்த்து காருக்கு ஒரு துளி டேமேஜ் கூட கிடையாது. இன்னங்க கார் ஜம்ப் ஆகுது. காருக்கு என்னமோ ஆச்சு. காரு டான்ஸ் ஆடுது. ஐயோ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. குதிச்சுக்கிட்டே இருக்குது. உள்ள ஏதாவது பட்டன் இருக்குமா? இது எப்படி ஏதாவது ஆஃப் பண்ணணுமே. உள்ள ஒரு பட்டன் இருக்கு. இதை ப்ரெஸ் பண்ணுவோம். என்னடா இதை ப்ரெஸ் பண்ணது குறுக்க எல்லா காருமே டான்ஸ் ஆடுதுங்க. அங்கே போயிருக்க நமக்கு முன்னாடி வர எல்லா காருமே டான்ஸ் ஆடுது. காரு பாருங்க காமெடியாக டான்ஸ் ஆடுதுங்க. ஏதோ ஒரு பாட்டு ஓடுது. அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுது. இதுவும் எனக்கு தெரிஞ்சு நம்ம வச்சிருக்க எர்த்து காரோட பவர்னு தான் நினைக்கிறேன். தெரியாம எர்த்து காருக்குள்ள இருக்க ஒரு பட்டனை பிரஸ் பண்ணி விட்டேன். அந்த எர்த்து கார் பாருங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்குது. தூக்கி கூட போடல. எல்லா காரையும் இங்க டான்ஸ் ஆட வச்சிருச்சு. எர்த்து பவரால பாருங்க என்னென்னலாம் பண்ண முடியுது. வேற லெவலுங்க. இங்க பாருங்க காரு தான் பறக்கும்னு சொல்லிட்டு பார்த்தா மனுஷனுங்க ஜம்ப் பண்ணி பறந்து போயிட்டானுங்க. வழிவிடு இல்லைன்னா எல்லாத்தையும் பறக்க விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். என்னங்க அங்க வர எல்லா காருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே எங்க அப்பா பயங்கரமா இருக்கே. லாரிலாம் டான்ஸ் ஆடுதுங்க. நம்ம எர்த்துக்காரை வச்சு எதெல்லாம் கிராஸ் பண்றோமோ அது எல்லா பொருளுமே டான்ஸ் ஆடுது. இங்க பாருங்க ஊருக்குள்ள இருக்க எல்லா காரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு. தூரத்துல ஒரு லாரி நிக்குது. அந்த லாரி டான்ஸ் ஆடுமா? அட இங்க பாருங்க லாரி கூட டான்ஸ் ஆடுது. அட பாவிகளா எல்லாமே டான்ஸ் ஆடுது. மனுஷனுங்க எல்லாம் பறக்குறானுங்க. வேற லெவல்ல இருக்கேங்க. இந்த காரோட பவர் அல்டிமேட். அந்த கார்லாம் ஆடுறத பார்த்துட்டு நம்ம காரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு. குதிச்சு போகுது. குதிரை வண்டியோட மோசமா இருக்கு. இதுக்கு மேலேயே இந்த பவரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இதை நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதனால இந்த குதிக்கிற பவர் ஆஃப் பண்ணிடலாம். வேற ஏதாவது பவர் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஊருக்குள்ள ஒரு பயல விட்டு வைக்கல. எல்லாருமே இங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாடுங்க. ஜாலியா டான்ஸ் ஆடுங்கடா. இன்னைக்கு ஒரு நாள் ஆகுது. இன்னைக்கு என் பார்ட்டி. அதனால எல்லாம் டான்ஸ் ஆடுங்க. ஓகே இந்த காருக்குள்ள வேற ஏதாவது பவர் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்க ஒரு பட்டன் இருக்கு. இதை பிரஸ் பண்ணுவோம். இன்னும் பிரஸ் பண்ணதும் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. என்னடா கல்லெல்லாம் உருண்டு வருது. ஆத்தி வானத்துல இருந்து எரிக்கல்லாம் உழுவ ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா நம்ம மேலே எரிக்கல் உழுதுரும். சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பிடணும். இதுவும் எனக்கு தெரிஞ்சு இந்த காரோட பவர் தான் நினைக்கிறேன். இங்க பாருங்க பின்னாடி வந்த ஒரு கார் மேல அந்த கல்லு விழுந்து நசுங்கிருச்சு. நமக்கு முன்னாடி ஒரு கல். ஆஹா ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டேன். இங்க இருந்து சீக்கிரம் தப்பிச்சு போயிடணுங்க. தெரியாம அந்த பவர் ஆன் பண்ணிட்டேன். எப்படி ஆஃப் பண்ணு கூட தெரியல. மேல இருந்து எரிக்கல் விழுவுறது அதுவா ஆஃப் ஆனாத மட்டும் தான் அது நிக்க மாட்டுக்கு. இதுக்கு மேல நம்மளால நிறுத்த முடியாது. அது எப்ப நிக்கும்னு தெரியல. எப்படியாவது சேஃபா இங்க இருந்து தப்பிச்சு நம்ம வீட்டுக்கு போயிடணும். இது மாதிரி இருக்கும்னா எதிர்பார்க்கவே இல்லை. வெரி டேஞ்சர். இவ்வளவு மோசமா இருக்குது. ஐயோ இவ்வளவு பிடிக்கல. ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சாச்சே. எப்படியாவது இங்க சீக்கிரம் கிளம்பிடுறே. இல்லைன்னா நம்ம மண்டை மேல கல் விழுந்துரும். இங்க பாருங்க ரோட்டுக்கு முன்னாடி கல்லா விழுந்துகிட்டு இருக்குதே. எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சு நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். இதுக்கப்புறம் இந்த கார்ல இருக்க பவரை யூஸ் பண்ணவே மாட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா நம்ம கதையை முடிச்சிருக்கோம் இந்த காரோட பவர். அதனால நம்ம சைலண்டா இந்த எர்த்து காரையும் கொண்டு போய் காரோட காரா நிறுத்திடலாம். வாட்டர் காரை எடுத்துட்டு வந்தாச்சு. ஃபயர் கார் எடுத்துட்டு வந்தாச்சு. எர்த்து கார் எடுத்துட்டு வந்தாச்சு. இன்னும் ஒன்று பாக்கி ஏர் கார் இருக்கு. அதாவது காத்து காருனா என்ன பண்ணுன்னு தெரியல. அதுக்கு என்ன பவர் கொடுத்துருப்பானுங்கன்னு சொல்லிட்டு அதோட லொகேஷனும் நமக்கு வந்துருச்சு. சொட்டை அனுப்பிட்டான். ஓகே இப்போ நம்ம அங்கே போகணும்னா நமக்கு ஹெலிகாப்டர் தேவையாட்டுக்கு. அது ஏதோ ஒரு மேலே ஒரு லொக்கேஷனில் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ஹெலிகாப்டர் இருக்கும். அந்த ஹெலிகாப்டர் யாருக்கும் தெரியாமல் ஆட்டை போட்டு போயிட வேண்டியதான். ஹெலிகாப்டரோட ரெக்க தெரியுது. இங்கே யாராவது இருக்காங்களா? நல்ல வேலை யாரும் இல்லை. இதான் கரெக்டான டைமு. போலீஸ் நம்மளை வந்து பிடிக்கிறதுக்குள்ள இந்த ஹெலிகாப்டரை தூக்கிட்டு கிளம்பிட வேண்டியதான். பக்கத்தில் யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லை. இந்த கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ளே போட்டிருக்க லாக்கை ஓப்பன் பண்ணி ஹெலிகாப்டர் எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பிட வேண்டியதான். போலீஸ் வரத்துக்குள்ள இந்த ஹெலிகாப்டர் எடுத்துட்டு இங்கேருந்து பறந்துடலாம். எஸ் எப்படி ஹெலிகாப்டர் எடுத்தாச்சு. இப்போ அந்த சூப்பர் பவர் இருக்கக்கூடிய அந்த கார் இருக்க இடத்துக்கு நம்ம போகணும். எனக்கு தெரிஞ்சு அந்த காருக்கு வந்து பறக்கிற பவர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஏர் பவர். A few moments later. அந்த கார் இருக்க லொகேஷனுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே பாருங்க வானத்துக்கு மேலே ஒரு கோட்டையை கட்டி வச்சிருக்கானுங்க. இப்போ இங்கே தான் நம்ம இறங்கணும். ஜம்ப் பண்ணிடலாம். ஐயோ இவ்வளோ உயரமா இருக்கே. காப்பாத்துங்க. அப்போ நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? ஏதோ ஒரு உயரமான இடத்துல மாட்டிக்கே. இப்போ இங்கேருந்து கீழே இறங்கணுமா? இந்த இடமே பார்க்க வித்தியாசமாக இருக்கு. ஓகே இங்கேருந்து ஜம்ப் பண்ணுவோம். போச்சுடா. போச்சு. எலும்பெல்லாம் உடஞ்சி போச்சே. பரவாயில்ல நல்ல வேலை பெருசாக அடிபடலை. இப்போ நம்ம அந்த காரை கண்டுபிடிக்கணும். அந்த காரை எடுத்துகிட்டு போகணும். அந்த காரை வேறு எங்கே வச்சுருக்கானுங்க தெரியல. இந்த பில்டிங்குள்ளே வச்சுருக்கானுங்களா? உள்ளே இல்லை. அப்போ வெளியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய காணா தப்பான லொக்கேஷனுக்கு வந்துட்டோமா? அதோடு இருக்க பாருங்க காரு. எஸ் காரை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இது காரா இல்லை ஜெட்டா? இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அப்படியே எங்கள் அப்பா எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்களேன் இந்த காரு. ஓகே டெக்னாலஜி காராட்டுக்கு இந்த காரை எடுத்துகிட்டு நம்ம கிளம்புவோம். இந்த காருக்கு என்னென்ன பவர் கொடுத்து வச்சிருக்க போகிறானுங்களோ தெரியல. அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி நிலம் நீர் நெருப்பு எடுத்தாச்சு. இது காற்று பவராக தான் இருக்கும். அதாவது ஏர் பவராக தான் இருக்கும். அதனால் இந்த காரு பறக்கும்னு நினைக்கிறேன். எஸ் பறக்குதுங்க. அப்படியே நம்ம ஏரியாவுக்கு இது டியூட்டன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். வேற லெவலில் பறக்குது. இது காரா ஜெட்டாங்கிற அளவுக்கு யோசிக்கிற மாதிரி இருக்குது. பயங்கரமாக பறந்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம ரியல் லைஃப்பில் ஒரு கார் இருந்தால் வேற லெவல். இது வரைக்கும் நம்ம எடுத்து நிலம் நீர் காற்று அப்புறம் நெருப்பு இந்த 4
காரில் எந்த காரோட பவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு காருக்கும் ஒரு பவர் கொடுத்துருக்கானுங்க. ஓகே, எப்படி லேண்ட் ஆகிட்டேன். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரில் பறக்க வேணாம், வேறு ஏதாவது பவர் இந்த காருக்கு இருக்கான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். காருக்குள்ளே இன்னொரு பட்டன் இருக்குது, இதை ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ஐயோ, என்னடா ஆன் பண்ணதுமே கார்லாம் பறக்குது. நம்ம பக்கத்தில் இருந்த கார் எல்லாமே பறந்து போயிடுச்சுங்க. ஏதோ சூறாவளி வந்த மாதிரி இருக்குது. ஆஹா, காற்று சூறாவளி வந்துருச்சுங்க. இந்த காரோட பவர் தான் இது. பயங்கரமான சூறாவளியாக இருக்க மாட்டேங்குது. அங்கே பாருங்க, டேங்கர் லாரின்னு சொல்லிட்டு எல்லாமே பறந்து போய் மேலே வெடிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம கார் மட்டும் பறக்கல, சேஃபாக போகுது. அதுதான் அதிசயமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த காருக்கு தான் இருக்கிறதுலே மோசமான ஒரு பவர் கொடுத்து வச்சிருக்காடுங்க. இங்கே பாருங்க, கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் ஒரு மனுஷ பையில கூட காணா, எல்லாம் பறந்து போயிட்டாடுங்க மேலே. இது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இதுக்கு மேலே இந்த பவர் யூஸ் பண்ணக்கூடாது, ஆஃப் பண்ணிடலாம். இல்லைன்னா நம்மளும் மறுகையா சால்னா தான். ஓகே, எப்படியும் அந்த பவர் ஆஃப் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே இந்த காரில் இருக்க பவரும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இந்த காரை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் நிறுத்திடலாம். அதுக்கப்புறம் அந்த சொட்டையும் கால் பண்ணுறான். லவ்லி, நீ சொன்ன வேலையை முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். உங்க வீட்டில் இருந்த 3 காரையும் நான் எங்க கடைக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். நீ எடுத்துட்டு வர அந்த பறக்கும் காரையும் எங்க கடைக்கு கொண்டு வந்து. ஓகே, இப்போ நம்ம எடுத்துட்டு வந்த இந்த பறக்கும் காரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொட்டைனோட கடைக்கு எடுத்துட்டு போகணும். போகிற வழியில் இத்தனை கார் குறுக்க வருது. இப்போ இந்த காரெல்லாம் தாண்டி போகணும், ஏன்னா ரக்க இருக்கனால எல்லா பக்கமும் இடிச்சிருது. ஓகே, சேஃபாக எடுத்துட்டு வந்தாச்சு அவங்க கடை. இதுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்த எர்த்து, ஏர், வாட்டர்னு சொல்லிட்டு எல்லா காரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நிறுத்திருந்தோம். அந்த கார்லாம் எடுத்துட்டு வந்து இவங்க ஸ்டோர் ரூம் பக்கத்தில் நிறுத்திக்கிட்டான். ஓகே, நம்ம இப்போ எடுத்துட்டு வந்த இந்த பறக்கும் காரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் காரையும் இங்கே நிறுத்திடலாம். எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு வேலையை. இப்போ அவன் மட்டும் அமௌண்ட்டை போட்டு கொடுக்கல, அவன் மண்டையிலே போட்டுற வேண்டியதான். சொட்டை இங்கே தான் நின்றுட்டு இருக்கான். டே சொட்டை, நான் நீ சொன்ன வேலையை முடிச்சிட்டேன். ஹே லவ்லி, உனக்கு தான் வெயிட்டிங்க. வா 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 வா, நான் சொன்ன வேலையை நீ பக்காவா செஞ்சுட்ட. நான் கேட்ட 4 காரும் சூப்பர் பவர் கொண்ட காரையும் நீ எடுத்துட்டு வந்துட்ட. இந்த வேலையை ஒன்னால மட்டும்தான் பக்காவா முடிக்க முடியும்னு எனக்கு தெரியும் லவ்லி. இந்த காரெல்லாம் ஈஸியாக எடுத்துட்டு விடலடா. நான் ஒரு கார் எடுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். கொஞ்சம் பார்த்து போட்டு போடு. லவ்லி, இன்னில இருந்து நீ கோடீஸ்வரன். இந்த பொட்டி வழியா காசு இருக்கு. என்னது, இந்த பொட்டி வழியா காசு இருக்கா? சொட்டை, அந்த பெட்டியை கொடு. நீ வேற லெவலுக்கு போ. இது மாதிரி வேற ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா என்ன கூப்பிடு. எல்லா காரையும் இவங்கிட்ட கொடுத்துட்டோம். இப்போ எப்படி நம்ம வீட்டுக்கு போகிறது? இங்கே ஒரு வண்டி நிற்குது. இந்த வண்டியை தூக்கிட்டு போயிட வேண்டியதான். சொட்டை, உன் வண்டி ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன், அப்புறமே கொண்டு வந்து கொடுக்குறேன். ஓகே, இங்கேருந்து நம்ம கிளம்புவோம். ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்த 4 சூப்பர் காரில் உங்களுக்கு எந்த காரோட பவர் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துக்கோங்க. இன்னும் நிறைய பேர் லைக் கொடுக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கொடுத்து வச்சுங்க. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, கொஞ்சம் மனசு வச்சு பார்த்து அந்த 1 மில்லியனுங்கிறது கூட்டு போங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நம்மளுக்கு 800K வந்து நின்றுட்டு ஒரு வருஷமாக அங்கேயே நின்றுட்டு இருக்கோம். அந்த 1 மில்லியனை தொடுவோமான்னு சொல்லிட்டு நீங்கள் மனசு வச்சா பண்ணலாம். மனசு வச்சு பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும், அவங்களுக்கு ஷேர் பண்ணி சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.